நேற்று எனக்கு சரியான கடுப்பு. மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். என்ன பண்ணேன், நைட்டு சாப்பிட்லான்னு என் கையில் சுத்தமாக காசு இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு மச்சான் மச்சான் ஒரு 50 ரூபா மட்டும் அனுப்பிச்சி விட்றா, சாப்பிட்றேன்டா, சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒன்று காசு கேட்டால் என்ன சொல்லணும், ஒன்று இருக்குது இல்லைனா இல்லைன்னு சொல்லணும். ஏங்க காசு கேட்டது ஒரு குத்தமாங்க? ஒரு சில பேர் இருக்கானு அப்படின்னு கேட்டால், காசு கேட்டால் சரி மச்சான் இந்த மாதிரி மந்த் எண்டு சேலரி போட்டுனே உனக்கு அனுப்பிச்சி விட்றேன்னா சொல்லணும், அவனை கூட நம்பிடலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணணும்னா, நம்ம காசு கேட்டதுக்கு குத்தமான்ற அளவுக்கு நம்மளை நினைக்க வச்சிருவானுங்க. காசை கேட்டால் இந்த மாதிரி 18,000 தான் சேலரி போடுறாங்க, 2,800 ரூபா லோன் கட்டணும் மச்சான், எங்கள் அம்மா வேறு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, 6,000 ரூபா ரூம் ரெண்ட்டுக்கு போயிடுது, 2,500 ரூபா கேஸ் வேறு புக் பண்ணி வச்சுருக்கேன், போன வாட்டி ஒரு 7,000 ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கின மச்சான், அந்த கடனை வேறு கொடுக்கணும், வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மச்சான். எது சொல்கிறாங்க, கணக்கு போட்டு வச்சுருக்கான். சரி அந்த 50 ரூபா தான் அனுப்புவான் இல்லையா அப்படின்னு பார்த்தா என்ன சொல்கிறான், நான் கணக்கு போட்டு முடிச்சுட்டு மச்சான் 50 ரூபா எனக்கு கம்மியாக்குது, ஒரு 50 ரூபா அனுப்பிச்சுடான்னு திருப்பி என்கிட்ட கேட்குறான் பாருங்க அவன். சரிடா பாடுறான்ட்டு ஃபோனை வைக்கலான்னு சொல்லிட்டு சரி கடைசியாக என்ன பண்ணேன், சரி சாப்பிட்டேன் மச்சான் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, அந்தளவுக்குலாம் ஒன்றும் சாப்பிடல மச்சான், ஒரு 10 ரூபாய்க்கு பணியாரம் தான் சாப்பிட்டேன், அதே போதும் மச்சான் எனக்கு பஞ்ச பாட்டு பாடுறாங்க. இதெல்லாம் எங்கெங்க போய் சொல்கிறது நான் என்னென்ன அவன்கிட்ட ஏன்டா காசை கேட்டேன்னு நினச்சிட்டேன் நான். சத்தியமாக இந்த மாதிரி உங்கள் கேங்கில் ஒரு ஆள் இருப்பான், அவனை கண்டிப்பாக டேக் பண்ணுங்க.